ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கனில் டிஃப்ரெண்ட்டாக செய்யக்கூடிய சிக்கன் சேஞ்சஸ் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நிறைய வெரைட்டி ஆஃப் சிக்கன் ரெசிபீஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்ட செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 1/2 kg சிக்கன் சேர்த்துருக்கேன். நீங்கள் போன்லெஸ் சிக்கனாகவும் சேர்த்துக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கரம் மசாலா, கொரியாண்டர் பவுடர், பெப்பர் பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், இது வந்துட்டு சாட் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு 1/2 லெமன் அளவுக்கு லெமன் ஜூஸ் புழிஞ்சிக்கலாம். இப்போ தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இதை நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு ஃபைனலாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது கலந்து விட்டுட்டு 30 நிமிஷம் ஊற வச்சுருங்க. கலந்து வச்சுருக்கிற சிக்கனை தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சிக்கனை 2 பக்கமும் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மெத்தடில் செய்கிறதுனால நல்லா கிறிஸ்பினஸ் கிடைக்கும். ப்ளஸ் வந்துட்டு நம்ம கிரேவி ரெடி பண்ண போகிறோம். அதில் நீங்கள் சேர்த்து செய்யும்போது நல்ல ஜூஸினஸாகவும் இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இந்த சிக்கன் சேஞ்சஸே ஒரு சேஞ்சபிளாக தான் இருக்கும். சரி, கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சிக்கன் ஆல்மோஸ்ட் வெந்தாச்சு. ஸோ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா டீப் ஃப்ரை ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா சாட்டாகி வரணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது கொஞ்சம் மசாலா பவுடர்ஸ்லாம் சேர்க்கணும். மஞ்சள் தூள், சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், கியூமன் பவுடர் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இதில் கண்டிப்பாக கியூமின் பவுடர் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அரைச்ச டொமேட்டோ பியூரியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ரா ஸ்மெல் நல்லா போகிற அளவுக்கு நல்லா கொதித்து வரட்டும். இப்போது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் போல் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா கொதித்து வரட்டும். இதெல்லாம் நல்லா கலந்து கொதிக்க விட்டுருங்க. இப்போது எல்லாமே நல்லா மெர்ஜாகி வந்தாச்சு. பொரித்து வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் தேவைப்பட்ட தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடுங்க. ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா சூப்பர் டேஸ்டியான சிக்கன் சேஞ்சஸி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.